எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் நாங்கள் பார்க்க போகிறது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அதில் ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் வரக்கூடியது. சார், அது டைரக்ட் சொல்லணுமா, டிரெக்ட் சொல்லணுமா, டைரக்டட் சொல்லணுமா, டிரெக்டட் சொல்லணுமா, இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருவது உண்டு. அதாவது டிரெக்ட், டைரக்ட் ரெண்டுமே கரெக்ட். டிரெக்டர், டைரக்டர். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இதில். நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது டைரக்டர், டைரக்ட் பண்ணுறார் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அது ரெண்டு சிலபிக் வேர்டு. அது ட சொல்லிவிட்டு ரெண்டாவது ர வருது இல்லையா, அதுக்கு மேலே தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். டிரெக்டர் அப்படி தான். டைரக்டர் அப்படி சொன்னாலும் டைரக்டர். டிரெக்ஷன், டைரெக்ஷன். நம்ம சொல்கிறது டைரெக்ஷன், டைரெக்ஷன் அப்படி சொல்லக்கூடாது, டைரெக்ஷன். அதே மாதிரி டிரெக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், டிரெக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். பட் ஜென்ரலி நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படியே சொல்லி பழகியிருக்கும். பிகாஸ் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு பர்டிகுலர் வார்த்தை எடுத்தோம்னா எந்த இடத்தில் அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்தியன் லாங்குவேஜஸில் அது இல்லை. அதனால நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் பேசுகிற போலவே ஆங்கிலமும் பேசுகிறோம். உதாரணத்துக்கு பார்ப்போமே. இப்போது நம்ம உணவு விடுதி நம்ம சொல்கிறது ஹோட்டல் என்று சொல்கிறோம். ஹோட்டல் ஏற்கனவே நம்மளுடைய சிடியில் இதுக்கு முன்னாலே கொடுத்துருக்கேன், ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். அதுக்கு பாருங்கள், அது ரெண்டு சிலபிள் இருக்குது, அதில் ரெண்டு அசைவு. அதே ஹவு டெல் ரெண்டு இருக்குது பாருங்கள். ஹவு டெல். நம்ம எப்படி சொல்கிறோம், ஹோட்டல். அப்போது ஆங்கிலத்தில் ஹவு டெல் ரெண்டாவது அசைவுக்கு தான் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஹவு டெல், ஹவு டெல், ஹவு டெல். அப்போது ரன்னிங்கில் வரும்போது, அந்த சென்டென்ஸில் வரும்போது, I stayed in that hotel for 3 days. I stayed in that hotel. I stayed in that hotel for 3 days. அப்போ நம்ம I stayed in that hotel for 3 days. நான் அந்த விடுதியில் 3 நாள் தங்கினேன். அப்போது ஹோட்டல்னு சொல்லி பழகிருக்கோம். அதுபோல் இந்த டிரெக்ட், டைரக்ட். பட் ஜென்ரலி நம்ம கூடுதலாக டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லியே பழகியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் அப்படி ஸ்டாண்டர்டைஸ் இடங்கள் பேசும்போது கொஞ்சம் அதை we have to elevate our standard. இப்போ எல்லாருக்கும் புரிகிறதுனால அதை இந்தியன் ஸ்டைல்லே இடையில் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதை பார்ப்போம். அப்போ தமிழில் அதுக்கு நேர்கூற்று, அயர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன மீனிங்னா, நம்ம யாரிடமாவது போய் சந்திச்சு இருந்து பேசுகிறோன்னு வச்சுருமே, அந்த பேசின அந்த பேச்சு இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சார் நேற்று டாக்டரை பார்த்தீங்களா? பார்த்தேன், கன்சல்ட் பண்ணேன். என்ன சொன்னார்? திங்கக்கிழமை வர சொன்னார். அப்போது டாக்டர் என்னை திங்கட்கிழமை வர சொன்னார். அப்போ இதை பாருங்கள், டாக்டர் என்கிட்ட எப்படி சொன்னார்? திங்கட்கிழமை வாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். டாக்டர் சொன்னார், நீங்கள் திங்கட்கிழமை வாங்க. அவர் என்கிட்ட சொன்னது. நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் திங்கட்கிழமை வாங்கினா உங்களையா கூப்பிட்ருக்கார்? இல்லை, என்னெல்ல கூப்பிட்டார். பட் இப்படியே தமிழில் இன்டிரெக்ட் ஸ்பீச் அயர்கூத்து ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும். டாக்டரை பார்த்தேன், அடுத்த வாரம் வர சொன்னார். ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்க. அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறதுனாலே அதுதான் டிரெக்ட் ஸ்பீச். அதாவது டாக்டர் என்னிடம் சொன்ன வார்த்தைகள் அப்படியே உங்களிடம் சொல்கிறேன். டாக்டர் என்ன சொன்னார்? ஒரு வாரம் மருந்து சாப்பிட சொன்னார். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்க, ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது எப்படி சொல்லணுமா, டாக்டர் என்னிடம் நான் ஒரு வாரம் மருந்து சாப்பிட வேண்டும் என்று கூறினார், சொன்னார், இப்படி சொல்லணும்.
ஆங்கிலத்தில் டாக்டரை சந்திச்சு, டிட் யூ மீட் த டாக்டர், டிட் யூ கன்சல்ட் த டாக்டர்? எஸ். வாட் டிட் த டாக்டர் சே? டாக்டர் என்ன சொன்னார்? அப்போது டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. அப்போ அவர் அப்படியே சொன்னார், டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. இதெல்லாம் பின்னால் எழுதுறேன்னா, டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. பாருங்கள், அவர் என்கிட்ட சொன்ன மாதிரி யூ கம் ஆன் மண்டே, யூ கம் ஆன் மண்டே. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் என்கிட்ட யூ கம் ஆன் மண்டே, டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டேன். ஆங்கிலத்தில் அந்த இன்டிரெக்ட் மாற்றுறதுக்கு டாக்டர் டோல்டு மீ டு கம் ஆன் மண்டே. பாருங்கள், மாறி இருக்கு பாருங்கள். அந்த வடிவம் வந்து டாக்டர் டோல்டு மீ டு கம் ஆன் மண்டே, டாக்டர் ஆஸ்ட் மீ டு கம் ஆன் மண்டே, ரெண்டுமே சொல்லலாம். அப்போ எப்படி மாறுது இது? அப்போது சின்ன சின்ன வித்தியாசங்கள் அதில் என்ன செய்யணும் அப்படின்னு அதை பார்ப்போம். எப்படி அந்த டிரெக்ட் ஸ்பீச்சில் இருந்து இன்டிரெக்ட் ஸ்பீச்சை மாற்றுவதற்கு, பர்டிகுலர்லி இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பேசும்போதும் நீங்கள் மற்ற இடங்களில் பர்டிகுலர்லி நியூஸ் பேப்பரில் வாசிக்கும்போது, பல புத்தகங்கள் வாசிக்கும்போது அந்த எப்படி அதை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும். சரிதானே? இப்போது சரி, அப்போது என்ன ரூல்ஸ்னு சொன்னால், டிரெக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டிரெக்ட் ஸ்பீச் மாற்றுறதுக்கு ஒரு 2-3 ரூல்ஸ் இருக்குது. முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, டிரெக்ட் ஸ்பீச்சில் ஒரு டென்ஸ் இருந்தால், அதாவது ஒரு காலம் சொல்லப்பட்டிருந்தால், இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக நீங்கள் மாற்றும்போது அந்த காலத்தை மாற்ற வேண்டும். மாற்றாமல் இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் கேசஸ் உண்டு, அது ரெண்டாவது பார்ப்போம். ஜென்ரலி டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு காலம் இருந்தால், ஒரு டென்ஸ் இருந்தால், அந்த இன்டிரெக்டாக மாற்றும் போது ஆங்கிலத்தில் ஒரு காலம் பின்னாலே போயிடும். சொன்ன புரியாது, அதை எழுதி போட்டுருந்தேன். ரைட், இது ஃபஸ்ட்டு ரூல் தெரிஞ்சுக்கணும். மீதியெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம படிச்சுட்டு வர்றது மாதிரி அப்படியே அதை வந்து விளக்கமே தேவையில்லை, அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தால் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நம்ம இப்போது ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 ரூல்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். அதை படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதை மாற்றுவது எப்படி என்று புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேசும்போது உங்களுக்கு ஓஹோ இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று வரும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன இருந்தால் என்ன மாற்றணும் அது மட்டும் பார்ப்போம். பாருங்கள், டிரெக்ட் ஸ்பீச்சில் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச். இருக்கா? அப்போது டிரெக்ட் ஸ்பீச்சில் என்ன இருந்தால் இன்டிரெக்ட் ஸ்பீச்சில் என்னவா மாறுதுன்னு அதை நம்ம பார்ப்போம் முதல்ல. ஓகே, இது இடம் ஷார்ட்டேஜாக இருந்தால் இப்படியே எழுதிக்கலாம், கிட்ட நெருக்கி எழுதிட்டேன்னா. இன்டிரெக்ட் ஸ்பீச் கொஞ்சம் சுருக்கமாகவே எழுதலாமே. DIRECT ஸ்பீச் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இடம் கொஞ்சம் சுருக்கமாக. இன்டிரெக்ட் ஸ்பீச் அப்போது இது இருந்தால் என்ன மாற்றணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள், சும்மா ரஃப்லி என்னெல்லாம் ஜென்ரலாக வருது. இதில் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுருமே, PRESENT ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்தால், டிரெக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்தால் நீங்கள் மாற்றும் போது பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடணும். பாஸ்ட் டென்ஸ். அப்போ இதில் நீங்கள் பார்க்கணும், அதில் டிரெக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் இருந்தால் பாஸ்ட்டாக மாற்றும் போது, அதில் இன்டிரெக்டாக மாற்றும் போது பாஸ்ட்டாக மாற்றணும். நம்பர் 2, சும்மா நான் நம்பர் போடுறேன், இது நம்பர் போட்டுட்டு இருந்தால் நிறைய விஷயங்கள் வரும். இதை ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், NUOUS, பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். பாஸ்ட் கண்டினியூஸ் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதில் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சொல்லப்பட்டிருந்தால்
அதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றிடணும் இன்டெரக்டாக மாற்றும் போது. நம்பர் 3 இதில் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, PAST பாஸ்ட் டென்ஸ். இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிடணும். இதே நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியவர்கள் இதை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும், அது என்னப்பா அப்படின்னு. எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா நான் தாரேன். உதாரணத்துக்கு இது மட்டும் ஒன்று எடுப்போமே. முதல்ல கூடவே உதாரணங்கள் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், குமார் செட், குமார் செட் கேபிட்டல் இல்லை அது, குமார் செட். இங்கே பாருங்கள், இப்படி இங்கே கமா வரும், இங்கே வந்து இது இன்வெர்டட் கமாஸ் ரெண்டும் வரும், ஒன்றும் வரும், எப்படியும் போடலாம். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. குமார் செட், இங்கே பாருங்கள் கமா, இது கேபிட்டலில் தொடங்கணும். ஐ ஆம் பிஸி, BUSY. நல்லா கவனிங்க, ஃபுல் ஸ்டாப் போட்டு இதை முடியுது. ஃபுல் ஸ்டாப்புக்கு வெளியில் தான் அது வரும், ரைட். குமார் செட் ஐ ஆம் பிஸி. நல்லா பாருங்கள், குமார் செட் ஐ ஆம் பிஸி. இதை ஆம் சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் டென்ஸ், தெரியும் உங்களுக்கு, ரைட். இதே மாதிரி இனி ஒரு ஃபைனைட் வேர்ப் போடுவோம். ஐ வேக்கப். வேக்கப் சொன்னால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வேர்டு நினச்சிடக்கூடாது. ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 o'clock. 9 o'clock. நல்லா கவனிங்க, ஐ கோ டு ஸ்கூல் இப்படி வரும். இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். குமார் செட் ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 o'clock. இப்போ இது தமிழில் எப்படி? குமார் சொன்னார், நான் ஓய்வின்றி இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன். குமார் சொன்னார், நான் பள்ளிக்கூடத்திற்கு 9 மணிக்கு செல்கிறேன் என்று. இப்போ இதை எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். குமார் செட் இல்லைன்னா குமார் டோல்டும் சொல்லலாம், செட்டும் சொல்லலாம், தப்பு இல்லை. குமார் டோல்ட், இந்த தட் வந்து இப்போது தட் ஆப்ஷனல் ஆயிட்டு, போடவும் செய்யலாம், அவாய்டும் பண்ணலாம், சேர்க்கவும் செய்யலாம். முன்ன நாங்கள்லாம் படிக்கும்போது தட் கண்டிப்பாக போடணும், போடலைன்னா ராங் போட்டுருவாங்க. அதான் லாங்குவேஜ் வந்து நாளடைவில் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதை நீங்கள் சேர்க்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம். நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்போ தான் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலே படித்தோம் நம்ம ஸ்கூலில். இதை படிக்கும்போதெல்லாம் இப்போ தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் படிக்கும்போதெல்லாம் இது தட்டு போடலைன்னா ராங். இப்போ அப்படி அல்ல, இது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதை வந்து ஆப்ஷனல். குமார் டோல்ட் தட் ஹீ, இது பாருங்கள், இதை எடுத்துடணும், கமா எடுத்துடணும். ஹீ வாஸ் பிஸி. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. குமார் டோல்ட் தட் ஹீ வாஸ் பிஸி, குமார் செட் தட் ஹீ வாஸ் பிஸி, ரெண்டுமே சொல்லலாம். இப்போ பாருங்கள், இது எப்படி, இது ஹீ ஏன் வந்ததுன்னா குமார் தானே சொல்கிறாரு நான் பிஸியாக இருக்கிறேன்னு. அப்போது குமார் அவர் ஓய்வின்றி இருந்தார் என்று சொன்னார் என்ற மீனிங் இது. குமார் டோல்ட் தட் ஹீ வாஸ் பிஸி. அப்போது இதை ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறி இருக்குது. அது ஹீ எப்படி வந்தது? குமார் வந்ததுனால. இங்கே ஷீலா வருதுன்னு வச்சுருமே, ஷீலா செட் ஐ ஆம் பிஸி, ஷீலா டோல்ட் தட் ஷீ வாஸ் பிஸின்னு வந்துடும். இங்கே ஷீலா வந்தால் ஷீ வாஸ் பிஸி. இங்கே யார் வராங்களோ மேக்ஸிமம் இந்த இடத்துல அதுதான் வரும். அது எக்ஸெப்ஷன் கேசஸ் உண்டு. இப்போ இந்த ஷீலா செட் மை பிரதர் இஸ் பிஸி அப்படி வரும்போது ஷீலா செட் தட் ஷீ வாஸ் பிஸி போட்டுறக்கூடாது. ஷீலா செட் தட் ஹர் பிரதர் வாஸ் பிஸி. அந்த மாதிரி நீங்கள் சார் நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாம் இங்கே ஷீ தான் வரும்னா, இப்போ இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஷீலா செட், ஏன்னா எக்ஸெப்ஷன் கேஸ் பிடிச்சிக்கிட்டு சார் நீங்கள் இப்படி சொன்னீங்க எந்த இடத்துல இப்படி இருக்குன்னு மக்கள் வந்து ஜென்ரலாக வந்து எப்போவுமே அந்த குதிர்க்கமாக யோசிக்க தோணும். இங்கே இந்த சார் இப்படி எல்லாம் சொன்னார். ஷீலா செட் மை பிரதர் இஸ் பிஸி இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுருமே.
அப்போ இந்த இடத்துல சார் நீங்கள் தான் சொன்னீங்க இங்கே ஷீலா வந்தால் இங்கே ஷீ வரணும், இங்கே குமார் வந்தால் ஹீ வரணும்னா அப்படி நாட் நெசசரி. ஷீலா செட் தட் ஹர் பிரதர், மை பிரதர் சொல்கிறது அவளுடைய பிரதர் அல்லவா, ஷீலாவுடைய பிரதர். சும்மா எழுதுறேன், ஷீலா செட் தட் ஹர், இது உச்சரிப்பு ஹர்ன்னு உச்சரிக்க, ஹர் பிரதர் வாஸ் பிஸி, பிரதர் வாஸ் பிஸி. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சும்மா குத்து மதிப்பாக இங்கே யார் வராங்களோ அவங்க தான் இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னால் நாட் நெசசரி. இங்கே சொல்லக்கூடிய ஆள் இங்கே யார் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தாலே அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸசைசஸ் ஏதாவது புக்ஸில் எடுத்து நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணும்போது ஈஸியாக புரியும். சரிதானா? அப்போ இதே முடிஞ்சது. அடுத்தபடியாக இதே மாற்றும். அப்போ குமார் செட் ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 o'clock. இதை எடுத்துருமே, அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், அது பின்னால் எழுதிக்கிடும். ரைட். குமார் செட், அடுத்த எக்ஸாம்பிள், குமார் செட் ஐ கோ டு ஸ்கூல் at 9 o'clock. ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நான். இது 9 o'clock. நான் இது என்ன சார் 9 போட்டு ஓ கிளாக் போடுறாங்களே, CLOCK. நம்மளுடைய இதுக்கு முன்னால் சிடிகள் பார்த்துருந்தா தெரியும். இது 9 ஆஃப் த கிளாக், அது ஆஃப் த கிளாக், அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக 9 o'clock சொல்கிறாங்க. 9 ஆஃப் த கிளாக், கடிகாரத்தில் 9 மணி என்று சொல்கிறது தான் அது. ரைட். அப்போது இதை பாருங்கள், இப்போது இந்த இந்த எப்படி மாறுது பாருங்கள். குமார் செட் தட், இது ஹீ தானே, ஹீ, இதுக்கு பாஸ்ட் டென்ஸ், went to school at 9 o'clock. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். இதுதான் முதல்ல ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸாக மாற்ற வேண்டும். நீங்கள் எந்த ஒரு சிஸ்டம் எடுத்தாலும் இந்த டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸ். இதில் சில சேஞ்சஸ் சில நேரங்கள் எப்படி வரும் பாருங்கள். இதே எக்ஸாம்பிள் தரேன். தே செட், அவர்கள் சொன்னார்கள், தே செட். நல்லா பாருங்கள். தே செட் அவர் பிரதர். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், அவர் பிரதர் இஸ் நாட் ஹியர், இஸ் நாட் ஹியர். சும்மா ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போடலாம் பாருங்கள். தே செட் அவர் பிரதர் இஸ் நாட் ஹியர், அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய சகோதரர் இங்கே இல்லை. அப்போது இது இன்டெரக்டாக மாற்றும் போது இது ப்ரெசென்ட் டென்ஸ். இது தே செட், தே டோல்ட் அல்லது தே செட், தே டோல்ட் தட். இது எங்களுடையனா அவர்களுடைய சகோதரர் அங்கே இல்லாமல் இருந்தார் என்று சொன்னார். தே டோல்ட் தட் தே பிரதர் was not there, THERE. பாருங்கள், இங்கே வந்து ஹியர் இருக்குது, அது தேர் ஆகிடுது. அது என்னெல்லாம் மாறுதுன்னு பின்னால் நம்ம எழுதி போட்டுறேன் நான். அப்போது இப்போ என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஏன்னா அது ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸாக மாற்ற வேண்டும் சொன்னால் எக்ஸாம்பிள் தந்துட்டால் உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் இந்த டென்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸ் வருதோ. இனி ஒன்று சொல்கிறான். தே செட் we take breakfast, BREAK. நல்ல கவனிங்க, இது ஏற்கனவே நம்ம சிடிகளில் இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட் சொல்லக்கூடாது, காலை சிற்றுண்டி. பிரேக்ஃபாஸ்ட் சொல்லக்கூடாது, breakfast. They said we take breakfast at 8 o'clock. இதை எதனால நான் இந்த டேக், இந்த verb, ஃபைனைட் verb, அந்த இடத்துல our brother is not here, ரைட், அந்த என்ன சொல்கிறேன் ஹெல்பிங் verb மெயின் வேர்பாக கொண்டு வந்து இது இந்த இடத்துல ஃபைனைட் verb கொண்டு வந்திருக்கோம்.
they said we take breakfast at 8 o'clock. அவர்கள் சொன்னார்கள் நாம் எங்களுடைய காலை சிற்றுண்டி 8 மணிக்கு சாப்பிடுகிறோம் என்று சொன்னார்கள். இதை இன்டைரக்டாக மாத்திரம் பாருங்கள். இது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ். they said that they took they took breakfast break breakfast at 8 o'clock. பாருங்களேன், இவ்வளோ தான். இந்த ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸ் மாற்ற வேண்டும். இதை குத்து மதிப்பாக நீங்கள் அப்படி பார்த்தாலே போகிறோம், அதில் என்ன டென்ஸ் இருக்குது அதே மாதிரி. இப்போ நான் ஒவ்வொன்றா அதை சொல்லும் போதே நம்ம மாற்றி காமிச்சிட்டா நீங்கள் ஈஸியாக இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? அப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸாக மாறுது. இப்போ எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இது போல் நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸுக்கு கீயும் தராங்க, அதாவது அதுக்குள்ள ஆன்சர் புக்கு. அதை வாங்கி எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் இனிமேல் நீங்கள் உங்களால் செய்ய முடியும். வாங்கி அது ஏற்கனவே எப்படி சொல்கிறது, ரன் அண்ட் மார்ட்டின் புக்கில் இருக்குது, அது கீ புக் இருக்குது. அதை வாங்கி ஒரு 4 எக்ஸசைசஸ் நீங்கள் பார்த்து ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா இதை புரியும் எப்படி வந்திருக்குன்னு. சரிதானா? சரி, அடுத்தபடியாக ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறும். சரிதானா? அடுத்த ரூல் ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிளோடு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போது சும்மா நான் எழுதி போட்டுட்டு இது அதாக மாறும் அது இதாக மாறும் அப்படின்னு சொன்னால் குழப்பத்தை உண்டாகக்கூடியதாக இருக்கும். அதனாலே தான் நான் அதை எக்ஸாம்பிள் தந்துட்டேன். இப்போ பாருங்கள், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறுது. he said my brother is waiting for வீசா. இதுக்கு உச்சரிப்பு கவனிங்க. விசா சொல்லக்கூடாது, வீசா. ஏற்கனவே நம்ம வேறு வீசா இது ஃபனட்டிக் சிம்பிள். வீசா கூட கிடையாது. இந்த தமிழில் ஆலே பாதி. வீசா. மை பிரதர் இஸ் வெயிட்டிங் ஃபார் வீசா. அப்போது நல்லா கவனிங்க. he said my brother is waiting for visa. அப்போது இதை இன்டைரக்ட் பாருங்கள். is waiting present continuous tense. இதை வந்து was waiting மாறிடும். he said that his brother, my brother na his brother was brother, brother was waiting for visa. இவ்வளோ தாங்க. இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அது எப்படி மாறுச்சுன்னு முதல்ல தெரியாது, ஏன்னா ரூல் தெரியாது. என்னமோ இஸ்னா வாசுங்க என்னப்பா அப்படின்னா, அப்போ இதை தெரிஞ்சுட்டா போகிறோம். டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தால் இன்டைரக்டில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது 2 ஆயிட்டு. இது எது வேண்டாலும் நீங்கள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தால் இதை he said இப்படியே போடும். he said I am waiting for மோகன் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுருமே. he said அவர் என்ன சொன்னார்? he said அவர் மோகனுக்காக காத்து கொண்டு இருந்ததாக சொன்னார். அப்போ டைரெக்டாக அவர் என்ன சொன்னார்? நான் மோகனுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். இதுதான் டைரக்ட் ஸ்பீச். he said I am waiting for மோகன். அப்போது am waiting present continuous, ரைட்? அப்போது இந்த இடத்துல he said that, அப்போது ஐனா he தானே, he was waiting for மோகன், waiting for மோகன். இவ்வளோ தான். இதெல்லாம் நீக்கிடணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கமா இருக்கக்கூடாது, எல்லாம் எடுத்துடணும். இந்த கேபிட்டல் லெட்டர் போயிடும். இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்து செய்துகிட்டே வந்தால் தெரியும். இப்போது ஐ ஆம் வெயிட்டிங் வந்து
he was waiting night. அப்போ he யாரு? he said I am. ஹீனா ஐ தான், இந்த இடத்துல ஹீ தான். அவர் மோகனுக்காக காத்து கொண்டு இருந்ததாக சொன்னார். சரிதான். நான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். இதில் ஆர் வச்சு ஒன்று போட்டு பார்ப்போம். அது வந்தால் எப்படி சார் அதே சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவீங்க. they said என்ன போடலாம்? they said our classmates are waiting outside. ஆர் ரைட்டிங், வேறு சும்மா வெயிட்டிங் வேறு ஏதாவது சொல்லுங்களேன் சார். ஆர் வாட்சிங் டிவி, WATCH, வாட்சிங் டெலிவிஷன். இதுக்கு உச்சரிப்பு கவனிங்க. டெலிவிஷன், அது டெலிவிஷன் கிடையாது, டெலிவிஷன். அப்போது அவர் கிளாஸ்மேட்ஸ் ஆர் வாட்சிங் டெலிவிஷன். அப்போ they said our classmates are watching television. They said that their classmates were, பாருங்க, are waiting வந்து, are watching வந்து were watching, WATCHING, watching television. இவ்வளோதாங்க. அப்போது இந்த இடத்துல are watching, were watching. அவர்களுடைய கிளாஸ்மேட்ஸ் டிவி பார்த்து கொண்டு இருந்ததாக சொன்னார்கள். இதான் இது. they said that their classmates were watching television. இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல are watching, were watching மாறி இருக்கு. அப்போ ரூல் என்ன? direct ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தால் இன்டிரெக்டில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாறும். சரிதானா? மூணாவது, அடுத்தபடியாக நீங்கள் தெரிய வேண்டியது இனி ஒரு ரூல் பாருங்கள். பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ அதனாலே தான் சில சென்டென்சஸில் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்னப்பா இது வித்தியாசமாக போட்டிருக்காங்க அப்படி. இதே பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் இதே அழிச்சிடலாமா? மூணாவது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறும். PAST, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போது இது ஏன் சார் இப்படி மாறுது அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. அது அப்படி தான். ஏன் அது மாறணும், அப்படியே போட்டால் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ தமிழில் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது பேசும்போது ஜென்ரலி டிரெக்ட் ஸ்பீச்சே பயன்படுத்துவோம் தமிழில். எப்படின்னா, நீங்கள் போனீங்களா அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்டிங்களா? ஆமாம் நான் போனேன், அவர்கிட்ட கேட்டேன், சார் நம்ம அசோசியேஷனுக்கு கொஞ்சம் டொனேஷன் வேணும், எவ்வளோ வேணும்னு கேட்டார். அவர் கேட்ட வார்த்தை அப்படி, எவ்வளோ வேணும் சார்? எவ்வளோ வேணாலும் கொடுங்க சார்னு சொன்னேன். இவர் சொன்னது அப்படியே இங்கே சொல்கிறார். 5000 போதுமான்னு கேட்டார். போதும் சார், உங்கள் இஷ்டம் சார்னு சொன்னேன். சரிப்பா கொண்டு போன்னு செக்கு கொடுத்தார். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அவர் கொண்டு போ, அவர் சொன்னது அப்படியே. அப்போது மேடையில் பேசும்போது நம்ம கேட்கும்போது தெளிவாக புரியுது. அந்த டிரெக்ட் ஸ்பீச்சே சொல்லியே பழகிடுறோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்ட் ஹிம் ஃபார் டொனேஷன் ஃபார் அவர் அசோசியேஷன். அவர் சொன்ன மாதிரியே, he asked me how much do you want? I said anything you give sir, as you wish. 5000 rupees enough? Okay sir, give as you wish. Okay, take it. அவர் சொன்ன மாதிரியே அப்படியே சொல்லிடுறோம். அதே இன்டெரக்டாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் சின்ன பிசுறுகள் இருக்கனால அந்த சொன்ன மேடையில் பேசும்போது இப்படி சொன்னால் கேட்கக்கூடிய ஆளுகளுக்கு தெளிவாக புரியும். இன்டெரக்டாக சொல்லும்போது கொஞ்சம் யார்கிட்ட சொன்னான்னு தெரியாது. காரணம் என்னென்னா அதை பழக்கத்தில் இல்லாதனால. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டாக எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். he said I went to Madurai last week. ரைட், இது இங்கே போடணும். ரைட், he said I went to Madurai last week. இது பாருங்கள், இது பாஸ்ட் டென்ஸ். இனி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த இன்டெரக்ட் ஸ்பீச், டிரெக்ட் ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச்
ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். நீங்கள் என்ன படிக்கிறது இருந்தாலும் அது என்ன தெரிய வேண்டுமானாலும் டென்ஸில் தரவாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால தான் நான் என்னுடைய முதல் ஒரு 4-5 சிடியில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 சிடிஸாவது டென்ஸுக்கு நான் கொடுத்துருப்பேன். திரும்ப 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 அந்த டென்ஸு தெளிவாகனா தான் இதெல்லாம் புரியுமே தவிர, ஆரம்பத்தில் டென்ஸே அரைக்குறையாக இருக்கும்போது இதை சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்கூல்ஸில். டென்ஸில் பிடி இருக்காது. டென்ஸில் பிடி இல்லாதனால அவங்களுக்கு அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் புரியாது, டைரக்ட் இன்டைரக்டும் புரியாது, ஆக்டிவ் பேசிவும் புரியாது. இந்த மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எந்த சென்டென்ஸும் அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய காரணம் டென்ஸ் தெளிவாக தெரியாத காரணத்தினால். டென்ஸ் தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் இதெல்லாம் புரியும். அது டென்ஸ் தெரியாதவர்கள் இதை பார்த்தாலும் எப்படி என்னப்பா வாஸ் எப்படி அப்படின்னே இருப்பாங்க. அதனால நம்மளுடைய சிடிகளில் டென்ஸ் தெளிவாக 5ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம் மாணவர்கள் பார்த்தாலும் தெளிவாக புரியும்படி கொடுத்துருக்கோம். அந்த டென்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்போ பாருங்கள், இதே பாஸ்ட் டென்ஸ். He said I went to Madurai last week. அப்போது he said that, பாருங்கள் இது பாஸ்ட் டென்ஸ்க்கு, that he had gone to Madurai the previous week. VIOUS, previous week. இது என்ன சார் அப்படின்னா அப்படி ஒரு ரூல் இருக்குது. லாஸ்ட் வீக் ப்ரீவியஸ் வீக்னு வந்துடும், இல்லைன்னா a week before. இந்த இடத்துல a week beforeம் போடலாம். He said that he had gone to Madurai a week before. He said that he had gone to Madurai the previous week. பாருங்கள், இதை வெண்ட் மெயின் இதுதான். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன புக்ஸ்லேயே இருக்கும். இங்கே டிரெக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடியது இன்டெரக்டில் மாற்றும் போது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை எல்லாம் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் இதில் கொடுக்குறேன். அப்போ புரிஞ்சிருக்கும். He said I went to Madurai last week, right? சரி. He said I bought a pen. He said my brother, வெறும் பிரதரே போடுறீங்களா சார், சிஸ்டரே கொண்டு வரலையே அப்படின்னு வரோம் இல்லை. He said my sister bought, BOUGHT, உச்சரிப்பு கவனிங்க, போட் அது பாட் கிடையாது. My sister bought a dictionary. Dictionary. He said my sister bought a dictionary. He said my sister bought a dictionary. அவர் சொன்னார் என்னுடைய சகோதரி ஒரு அகராதி வாங்கினாள். அப்போது இன்டிரெக்டில் வரும்போது he said that அவனுடைய சகோதரி ஒரு அகராதி வாங்கியிருந்ததாக சொன்னான். தமிழில் எப்படியோ இதை ஆங்கிலத்தில் மாற்றுறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. He said that his sister, my sister, அப்படி he சொன்னால் his sister, இது bought past tense, இது past perfect, had bought a dictionary. பாருங்களேன், அப்போது இதே பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் இன்டிரெக்டாக வரும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. வெரி சிம்பிள். அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு என்ன டென்ஸ் இருந்தால் இன்டிரெக்டில் என்ன டென்ஸாக மாறணும். முதல்ல உங்களுக்கு இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர, டென்ஸில் தரோ இல்லாமல் இருந்தால், இஃப் யூ ஆர் நாட் தரோ இன் டென்சஸ், அது புரியாது. அதனால டென்ஸில் தரோ இருந்தால் மட்டும்தான் இது புரியும். சரி, மூணாவது முடியும். அடுத்தபடியாக ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுருவோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தது. அப்போது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் என்ன சார் மாறும்னா அதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்டாக தான் மாறும்.
பாருங்கள், அது இதுதான் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல ஒரு மாதிரியாக இருக்கும், இனி ஒரு இடத்துல என்ன சார் அதுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நான்காவது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ், past perfect tense. direct ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் இன்டிரெக்டில் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஏதாவது ஒன்று பார்ப்போம். he said I have. இது நீங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னு எதுன்னு தெரிஞ்சால் தானே அதை நீங்கள் மாற்ற முடியும். அதனால டென்ஸ் கண்டிப்பாக தரவாக இருக்க வேண்டும். he said I have என்ன சொல்லலாம், I have taken my breakfast, my lunch. I have taken my lunch. He said I have taken my lunch. அப்போது நான் என்னுடைய மதிய உணவை லஞ்சுக்கு டீ போட்டேனோ, ஒருவேளை டீ கூட சாப்பிட்டார் போல இருக்குது. மை லஞ்ச் சுருக்கி எழுதிடும், அங்கே வெளியே போகுது. ஐ ஹாவ் டேக்கன் மை லஞ்ச், LUNCH. அது டீ போட்டேன், ஒருவேளை லஞ்சில் டீயும் சாப்பிட்டார் போல. he said I have taken my lunch. நான் என்னுடைய மதிய உணவை சாப்பிட்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். இது இன்டெரக்டாக பாருங்கள். இந்த ஹேவ் டேக்கன் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சால் தானே அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்ற முடியும். அது தெரியாமல் இருந்தால் நீங்கள் இது மட்டும் புரியும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து இது என்ன டென்ஸ்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். he said that he had taken his breakfast. his lunch. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேயே இருங்க சார். his lunch. இவ்வளோதாங்க. அப்போது have taken had taken மாறி இருக்குது. சரிதானா? ரைட். இனி ஒன்று. he said my brother has, my friend, FRIEND, my friend has, நல்லா கவனிங்க, my friend has taken his lunch. my friend has taken his lunchன்னு சொல்கிறார். he said my friend has taken his lunch. பாருங்கள், has taken வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த இடத்துல he said that இதுவும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். இது has taken. have has வந்தால் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். he said that his friend had taken, அது his தான், lunch, LUNCH, breakfastனு சொல்லிட்டேனோ. he said my friend has taken his lunch. இது breakfastனு வாயிலே வருது. he said my friend has taken his lunch. அவர் சொல்கிறார், அவன் சொன்னான் என்னுடைய நண்பன் அவனுடைய லஞ்ச் மதிய உணவை சாப்பிட்டு விட்டான். அவன் அவனுடைய நண்பன் மதிய உணவு சாப்பிட்டு இருந்ததாக கூறினான். he said that his friend had taken his lunch. அப்போ பாருங்கள், has taken had taken மாறி இருக்குது. ரூல் என்னென்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் டென்ஸ் இருந்தாலும் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இஸ் இட் கிளியர்? இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அடுத்தபடியாக என்ன சார், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் நீங்கள் என்ன செய்வீங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் என்னவா மாறுது அதை பார்ப்போம். நம்பர் 5, பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸ்க்கு ஸ்பெல்லிங் NUOUS. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட். அது பர்ஃபெக்ட் என்று உச்சரிக்கக்கூடாது, அது பர்ஃபெக்ட் என்று உச்சரித்தால் பர்ஃபெக்ட் ஆகாது. அது பர்ஃபெக்ட். இதுக்கு 2 உச்சரிப்பு இருக்குது, பர்ஃபெக்ட் இல்லைன்னா பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் 2 உச்சரிப்பு இருக்குது. ரைட்.
verb வந்து you can perfect it, perfect, okay. Past perfect continuous, NUOUS. பாருங்க, past continuous tense இருந்தால் direct ஸ்பீச்சில் indirect ஸ்பீச்சில் past perfect continuous tenseஆக மாறிவிடும். அப்போது தே பேர் போடலாம். ஷமீம் said, past continuous tense, I was waiting, அடிக்கடி வெயிட்டிங் தான் இருக்குது, வெயிட்டிங் ஃபார், வேறு என்ன, வெயிட்டிங் ஃபார் பாஸ்போர்ட், PORT, பாஸ்போர்ட். I was waiting for passport. ஷமீம் said, I was waiting for passport. ஏமா நீ நேரத்தை வரலன்னா பாஸ்போர்ட் கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் அத்தானை எப்படி சொல்லுங்க, இது மச்சானே அனுப்பி விட்டேன், நான் லேட் ஆச்சு, ஏன் வர முடியலன்னா நான் பாஸ்போர்ட்டுக்காக காத்து கொண்டு இருந்தேன். ஷமீம் said, I was waiting for passport. இப்போது இது என்னது, I was waiting, past continuous tense. ப்ரெசென்ட் இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாறும். இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறுது. அப்போது இதை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்லை. சரிதானா? ஷமீம் said that, அப்போது ஐ சொல்கிறது ஷீ ஆயிடுது. ஷீ வாஸ் வெயிட்டிங் வந்து had been waiting. இதில் எழுதுவோமா, இடம் இருக்கா? had been waiting. பாருங்கள் எப்படி வந்தது அது. I was waiting வந்து she had been waiting for, இதெல்லாம் அப்படி தான், பாஸ்போர்ட். பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது இது had been waiting சொன்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று தெரியலனா இதை மாற்ற முடியாது. முதல்ல நீங்கள் டென்ஸை பார்த்து தெளிவாயிட்டால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். I was waiting for passport. ஷமீம் said that she had been waiting for passport. clear? அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இனி அடுத்தபடியாக இனி ஒரு 2. சரி சார், இதுலேயே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தால், டிரெக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாற்றுனீங்க, பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாற்றுனீங்க, அதுலேயே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அது மாறாது. அதுக்கு பின்னால் டென்ஸ் இல்லை, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது அப்படியே தான் இருக்கும். ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு. they said we had gone to Delhi. We had gone to Delhi. They said we had gone to Delhi. பாருங்க, had gone past perfect tense. இது past perfect tense என்று தெரியலனா ஐடியா வராது. அதனாலே அதை தெரிஞ்சுக்கணும் மெயினாக. அது தெரியலனா கஷ்டம்தான். எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுனா ஒன்றும் இல்லை, அந்த நம்மளுடைய சிடிகள் வாங்கி நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு டென்ஸ் எல்லாம் தண்ணி பட்ட பாடம் ஆகிடும். அப்போது they said that they had, இது அப்படியே வந்துடும், had gone to Delhi.
பாருங்கள், had gone தான் இருக்குது. அது மாறாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லி அப்படியே விட்டுட்டா சார் ஒன்று மாற்றி காணிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. அடுத்தபடியாக இங்கே பார்த்துருவோம். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குன்னு வச்சுருவோம். ரைட், மை பிரதர் செட். இங்கே என்ன வேணாலும் போடலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காணிக்கிறதுக்காக உங்களுக்கு அப்படி ஐ செட், மை பிரதர் செட், ஹீ செட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இட் ஹேஸ் நோ என்ன சொல்கிறது மச் இம்பார்ட்டன்ஸ். இதில் விசேஷமான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மை பிரதர் செட் ஐ had been working in Arabia for 8 years. 10 போடுங்க, இடம் சிக்கனமாக 10 years. பாருங்கள், மை பிரதர் செட்டே காணலையே, ஷெட்டுக்கு போயிட்டு போல இருக்குது. மை பிரதர் ஒருவேளை சொல்லலை வரும். செட் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் அரேபியா ஃபார் 10 years. என்னுடைய சகோதரர் அரேபியாவில் 10 ஆண்டு காலங்களாக வேலை பார்த்து கொண்டே இருந்தார் என்று சொன்னாருக்கு. இது பாருங்கள், ஹேட் பீன் ஒர்க்கிங் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு டியூரேஷன், இறந்த காலத்தில் ஒரு டியூரேஷனை சொல்லும்போது ஒரு செயல் டியூரேஷன் சொல்கிறீங்க. இந்த காலத்தில் இத்தனை ஆண்டுகள் நான் அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் இன் தட் ஸ்கூல் ஃபார் 3 years. ஓகே, அப்போது மை பிரதர் செட் that he had been, இது மை பிரதர் he had been, அது மாறாது. had been working in Arabia for 10 years. அவ்வளோதாங்க. அப்போது had been working past perfect tense, இங்கேயும் had been working தான். he had been working. பாருங்கள், my brother said that he had been working in Arabia for 10 years. clear? அப்போது என்ன டென்ஸ் இருந்தால் என்ன டென்ஸாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் அதே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை மாற்றுறது ஈஸியாக இருக்கும். சரிதானா? ரைட், இப்போ கொஞ்சம் இங்கே ஜஸ்ட் ரஃப்லி இது நீங்கள் எந்த புக்கு வாங்கினாலும் 10 ரூபா 15 ரூபாக்குள்ள புக்கு வாங்கினாலும் இந்த விஷயங்கள் அதில் இருக்குது. இனிமேல் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன இருந்தால் இன்டைரக்டில் என்ன போடணும்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் 2-3 இதில் போட்டிருக்கேன். இப்போது இது திஸ் இருந்தால் தட் வந்துடும். இந்த டிரெக்ட் ஸ்பீச்சில் இதை எழுதி வச்சுருங்க. திஸ், தட், ஹியர், தேர். டுடே இருந்தால் தட் டே. அப்போ எப்படி அது டுடே தட் டே மாறுதுன்னா, he said I work today, he came today அப்படின்னு வருது. he said my brother came today இப்படின்னு இங்கே எழுதி பார்ப்போம். he said my brother came today இப்படி இருக்குன்னு வச்சுருமே, இப்படி இருக்கும் இது. he said my brother came today. he said that his brother came that day. பாருங்க, இப்படி தான் டுடே இருந்தால் தட் டேன்னு வந்துடும். அப்போது அதை நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றணும்னு வந்துடும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4-5 கொடுத்துருக்கேன். அப்போ திஸ் வீக் வந்தால் தட் வீக். திஸ் வீக் we will meet this week. he said that they would meet they would meet that week. சரிதானா? அடுத்தபடியாக yesterday, last day அல்லது previous day. he came here yesterday. he said my brother came yesterday. he said that his brother had come the previous day, had come last day, had come the previous day. tomorrow, the next day. last month,
ப்ரீவியஸ் மந்த், லாஸ்ட் இயர், ப்ரீவியஸ் இயர். சரிதானா? இது ஒரு சிஸ்டம். அடுத்தபடியாக இதில் இனி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வேண்டியது, அதாவது கொஸ்டின் வருதுன்னு தெரியும். ரைட்? கொஸ்டின் வரும்போது he said, நல்லா கவனிச்சுக்கணும், he said, are you, முதல்ல WH கொஸ்டின் பண்ணுறோம். what do you want, WHAT, what do you want. இதை பாருங்கள், what do you want. இதை கொஸ்டின் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொஸ்டின் வராது, ஸ்டேட்மெண்ட்டாக தான் வரும். இதை பாருங்கள், வாட் டு யூ வாண்ட், டூ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி செட் டு மீ அப்படி போகிறோம், என்கிட்ட கேட்டான்னு. ஹி செட் டு மீ. ஹி ஆஸ்க்ட் மீ, ASKED, ஆஸ்க்ட் மீ வாட் ஐ வாண்டட். அவ்வளோதாங்க. பாருங்கள், இது வாண்டட் வந்து பாஸ்ட் டென்ஸ். வாட் டு யூ வாண்ட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ், டு யூ வாண்ட்னா ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் ஐ வாண்டட், இந்த இடத்துல வாட் டிட் ஐ வாண்ட்னு கேட்கக்கூடாது. ஹீ ஆஸ்க்ட் மீ வாட் ஐ வாண்டட். ஹீ செட் டு குமார், he said to Kumar, where did you go. நல்ல கவனிங்க, இதை வந்து did you go past tense. He asked Kumar, he said to Kumar, said வந்தா to வரும். He asked Kumar, where did you go, where he had gone. இதை கவனிங்க, where had he gone னா கொஸ்டின் ஆகிடும். where he had gone, இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது. கொஸ்டின்னும் அப்படி தான், பட் அந்த டூ டஸ் டிட் அந்த கொஸ்டின் டியூன் இருக்காது அதில். he asked Kumar where he had gone. பாருங்கள், அப்போது இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். சரிதானா? அப்போது அதே மாதிரி he said to me, where are you going, where are you going, where are you going. He said to me, he asked me where I was going, I was going. where was I going னா கொஸ்டின் ஆகிடும். இது டியூன் வந்து where I was going. பாருங்கள், he asked me where I was going. இது போக ஒரு சின்ன விஷயம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, நல்லா கவனிங்க. இதை WH கொஸ்டின் வந்தால் இது இந்த மாதிரி, இந்த WH கொஸ்டின் இல்லாமல் இந்த do, does, did, am, is, are, was, were, have, has, had, இது வச்சு கொஸ்டின் வருதுன்னு வச்சுருமே. அதாவது இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வரும்போது இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணணும். என்னென்னா, he said to me, இதை வச்சு கேட்குறீங்க, do you want anything, do you want anything, anything, உனக்கு ஏதாவது வேணுமா என்று do you want anything question அல்லவா. பாருங்கள், இந்த do வச்சு இது கேபிட்டல் வரும். do you want anything, do you want anything. அப்போ he asked me, இதுலேருந்து எது இருந்தாலும் இதை வச்சு கொஸ்டின் நீங்கள் தொடங்குனீங்கன்னா, he asked me whether, WHETHER, whether அல்லது if, ரெண்டில் ஒன்று போடணும். he asked me whether I wanted anything, wanted anything. கொஸ்டின் இல்லை, இது ஸ்டேட்மெண்ட்.
வெதர் ஐ வாண்டட் எனிதிங், இதான் இது ரெண்டில் ஒன்று போடணும். நீங்கள் வெதரும் இஃப்பும் சேர்த்து போட்டக்கூடாது. ஹீ ஆஸ்க் மீ வெதர் ஐ வாண்டட் எனிதிங். பாருங்கள், do you want வந்து present tense, இது wanted past tense. இது அதே ரூல் தான். did you meet the manager, did you meet the manager, 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 did you meet the manager, did you meet the manager? அப்போ he asked me, he said to me, did you meet the he asked me whether, WHETHER, whether. பாருங்க, did வந்து past tense, whether I had, அதே ரூல் தான். பட் இதை வச்சு கொஸ்டின் வரும்போது வெதர் அல்லது இஃப் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். he asked me whether I had met the manager. இவ்வளோ தாங்க. அப்போ இந்த வெதர் எப்படி வருதுன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரிதானா? he said to me, did you meet the manager, he asked me whether I had met the manager. இதில் உள்ள எது வந்தாலும் வெதர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இதில். சரிதானா? ரைட். ஷீலா said, are you waiting for Kumar? பாருங்க, are you waiting for Kumar? அப்போ ஷீலா asked whether, இது யார்? said to Mohan. ஷீலா asked Mohan whether, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். are you waiting, whether he was waiting for Kumar. இவ்வளோ தாங்க. அப்போது whether he was, whether was he waiting வராது. was he waitingனா கொஸ்டின் ஆகிடுது. he was waiting for Kumar, அவன் குமாருக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் குமாருக்காக காத்து கொண்டு இருந்தானா என்று கேட்டாள் என்றால் ஷீலா asked Mohan whether he was waiting for Kumar. இப்போ பாருங்கள், இது என்ன டென்ஸ் இருந்தாலும் அந்த ரூல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். are you waiting, past continuous tense. were you waiting, whether he had been waiting. அப்போ இந்த டென்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம படித்த ரூல் இதில் அப்ளை ஆகுது. இது வச்சு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் வெதர் அல்லது இஃப் ரெண்டில் ஒன்று இதை இப்படியே சொல்லலாம். ஷீலா asked Mohan if he was waiting for Kumar, whether he was waiting for Kumar. இதை வச்சு எதை வச்சு கேட்டாலும் were you busy, பாருங்கள் இங்கே ஷீலா said to me, were you busy, பாருங்க, இது were you busy என்ன வந்து past tense. ஷீலா asked me whether, WHETHER, whether I had been busy. பாருங்க, இதான் இது were you busy, whether I had been busy. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் பிஸியாக இருந்தேனா என்று என்னிடம் அவள் கேட்டாள் என்று வருது. சரிதானா? இது வேறு பெரிய விஷயமே இல்லை. அப்போது உங்களுக்கு அந்த டென்ஸு மட்டும் தெளிவாக உங்களுக்கு வந்துட்டா அழகாக உங்களால் செய்ய முடியும். இந்த டிரெக்ட் ஸ்பீச், எந்த ஸ்பீச் இருந்தாலும் சரி. நான் பழையபடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே இதோ எழுதிக்கிடுங்க. வில் இருந்தால் டிரெக்ட் ஸ்பீச்சில் உட்டாக மாறும். வில் உட்டு, ஷெல் இருந்தால் ஷுட்டு, கேன் இருந்தால் குட்டு, மே இருந்தால் மைட். அப்போது இதை நம்மளுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறதுனா இது டிரெக்ட் ஸ்பீச்சில் இது இருந்தால் இன்டிரெக்டாக மாற்றும் போது இது மாறுது. he said I will come on Monday, he said that he would come on Monday. இது போல் he said I can do this, he said that he could do this, right? இது போல் he said Kumar may come on Monday, Kumar, he said that Kumar might come on Monday. அப்போ இதே இருந்தால் இதை மாற்றணும். சின்ன ஒரு பிசுறுகள் இருக்கும் சில இடங்களில். சரிதானா? இனி ஒரே ஒரு விஷயம், அப்போ ரிக்வெஸ்ட் அல்லது கமாண்ட் ஆர்டர் இருந்தால் he said
ரைட். யூ கம் ஆன் மண்டே. யூ கம் ஆன் மண்டே. எல்லாம் மண்டே சொல்லிட்டு இருக்கீங்களே சார். ரைட். பாருங்கள், அப்போது he said to me. அப்போது யூ கம் ஆன் மண்டே இது மொக்கையாக இருக்குது. he told me to come on Monday. அவ்வளோதான் இதில். the doctor said to me you come on Monday. the doctor told me to come on Monday. இவ்வளோ தான் இதில் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். சரிதானா? அப்போது இது நீங்கள் சிடியை திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஏதாவது புக்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது வாங்கி எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் இன்டைரக்ட் லெவலில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, எல்லாம் புகழும் இறைவனுக்கே.